ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கவுன்சிலிங் செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இன்றைக்கி இந்த ஒரு பிடிஎஃப் வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கான கவுன்சிலிங்கான ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. த ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் வில் பி ஹெல்டு ஃப்ரம் 22/1/2025 12/3/2025 வரைக்கும் உங்களுக்கான கவுன்சிலிங் நடப்போது எங்கன்னா அட் த ஆஃபீஸ் ஆஃப் த டிஎன்பிஎஸ்சி. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் தான் டேரெக்டாக உங்களுக்கான ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடத்துகிறாங்க, கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த லிஸ்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஹூ ஹவ் பின் ப்ரொவிஷனலி அட்மிட்டட் டு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு கவுன்சில் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த பதவினா ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஏஓ, பில் கலெக்டர் அந்த மாதிரி பதவிகளுக்கு ஒரு லிஸ்ட்லாம் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா கவுன்சிலிங்க்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் கவுன்சிலிங்க்கு ஏற்ற மாரி இங்கே வந்து போவீங்க. ஸோ கவுன்சிலிங்கான எல்லா அப்டேட்டுமே வந்து வெப்சைட்டில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் என்றைக்கு போகணும் எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. மொத்தமாக 77 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே டைப்பிஸ்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தனித்தனியாக வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதில் உங்களோட நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. பட் கன்ஃபார்மாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா வந்து பார்த்தா வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 9000க்கு மேலே வேக்கன்சி இருக்குது. பட் பல பேர் அதில் வந்து கவுன்சிலிங் எடுத்திருக்காங்க. கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் டாப்பில் இருக்காங்க பாருங்கள், அவங்கள ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு அவங்களுக்கான போஸ்டிங்கை நிரப்பிடுவாங்க. ஸோ போக போக இருக்கிற பதவிகளுக்கு மீதி இருக்கிறவங்க ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து போக போகுது. ஸோ கீழே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எந்த ரேஷியோ படி எடுக்கிறாங்க அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலுக்கு 1:2 1:3 கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்ன் அது மீதி இருக்காங்க பாருங்கள், ரிசர்வேஷனுக்கு 1:1:5 ரேஷியோ படி எடுக்கிறாங்க. மற்ற பதவிகளுக்கு டைப்பிஸ் போன்ற பதவிகளுக்கு ஜென்ரலுக்கு 1:3 கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷனுக்கு 1:2 அந்த கேட்டகரி படி வந்து இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரைபல் யூத், இந்த 4 பதவிகளுக்குமே உங்களுக்கு தனியாக வந்து விடப்படும். செப்பரேட்டாக உங்களுக்கு நாங்கள் வந்து கவுன்சிலிங் மற்றும் வெரிஃபிகேஷன் தேதி கொடுப்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்றைக்கு போகணும், என்றைக்கு உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்றத வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அன்றைக்கி இதில் போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கொண்டு போயிட்டு உங்களுக்கான கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கவுன்சிலிங் அப்போ தான் உங்களுக்கு எந்தமான பதவி கிடைக்க போகுது, பதவி கிடைக்குமா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இதான் கவுன்சிலிங்கான லிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். அடிஷ்னலாக வந்து 41 வேக்கன்சியை ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 30/1/2024 அன்றைக்கி வெப்சைட்லேயே கொடுத்துட்டோம் அந்த அடெண்டம் நோட்டிஃபிகேஷன். அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 41 வேக்கன்சி உங்களுக்கு இந்த குரூப் 4 ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு 41 பேருக்கு வேலைவாய்ப்பு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து கிடைக்க போகுது. வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ மறக்காமல் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நல்ல பதவியில் போயிட்டு உங்களுக்கான அடுத்த லெவலுக்கு வந்து போக பாருங்கள். ஸோ கவுன்சிலிங் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதிகபட்ச மார்க் எடுத்தவங்க, ரிசர்வேஷன் இருக்கவங்க கண்டிப்பாக ஈஸியாக நல்ல பதவி கிடைக்கும். ஸோ ரொம்ப கம்மி மார்க் இருக்கவங்க, ரிசர்வேஷன்லாம் இல்லாத இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பதவி கிடைப்பது லோவான பதவிக்கும் கிடைக்கும், பதவி கிடைக்காமலும் வந்து போகலாம். ஸோ கவுன்சிலிங் அப்போ வெயிட் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.